So welcome to the countdown series. So இந்த சீரிஸோட மெயின் அப்ஜெக்டிவ் நமக்கு ஒரு சாப்டர்ல இருக்கக்கூடிய முக்கியமான ஒரு 5 டாபிக் மட்டும் பார்க்க போறோம். இன்னைக்கு நம்ம மூவிங் சார்ஜஸ் அண்ட் மேக்னடிசம் அப்படின்ற ஒரு சாப்டரை பத்தி நம்ம டீடைலா டிஸ்கஸ் பண்ண போறோம். சோ அந்த 5 டாபிக் என்னன்னு பாத்தீங்கன்னா நமக்கு லாரன்ஸ் ஃபோர்ஸ், பேட்ச் அவுட்லாம், ஆம்பியர் சர்க்யூட் எல்லாம், ஃபோர்ஸ் பிட்வீன் parallel கண்டக்டர்ஸ் அண்ட் டார்க் பிட்வீன் டார்க் ஆன் தி கரண்ட் கேரிங் லூப். சோ நமக்கு இந்த 5 டாபிக் மட்டும் நம்ம டீடைல் டிஸ்கஸ் பண்ண போறோம். சோ டிஸ்கஸ் பண்றதுக்கு முன்னாடி ஒரு சின்ன நோட்டிபிகேஷன் மட்டும். சோ நீங்க இல்லன்னா உங்களுக்கு தெரிஞ்சவங்க ஒரு நீட் ஆஸ்பிரண்டா இருந்தாங்கன்னா செல்ஃப் ப்ரிப்பரேஷன் பண்ணிக்கிட்டு இருக்காங்க 2026க்கு அவங்களோட நீட் எக்ஸாம்ஸ் எழுத போறாங்கன்னா நம்ம இன்ஸ்டியூட்ல இருந்து நமக்கு கிளாஸ் கோர்ஸ் நம்ம லான்ச் பண்ணிருக்கோம். சோ அவங்களுக்கு ஹெல்ப் பண்ற விதமாக சோ ஆன்லைன் கோர்ஸ் பிரைஸ் பாத்தீங்கன்னா நமக்கு வந்து 4275ல அவைலபிளா இருக்கு. அண்ட் ஆஃப்லைன் கோர்ஸ் பிரைஸ் பாத்தீங்கன்னா 19574ல அவைலபிளா இருக்கு. இது ரெண்டு கோர்ஸ் பிரைஸும் ஜிஎஸ்டியோட சேர்ந்து தான் வரப்போகுது. சோ இந்த கோர்ஸ்ல நமக்கு என்னெல்லாம் கிடைக்க போகுதுன்னு பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து லைவ் செஷன் கிடைக்கும், ரெக்கார்ட் செஷன்ஸ் கிடைக்கும், அண்ட் பிராக்டிஸ் செஷன்ஸ் கிடைக்கும், உங்களுக்கு வீக்லி டெஸ்ட் இதுல கிடைக்கும். சிலபஸ் கம்ப்ளீட் பண்ணதுக்கு அப்புறம் உங்களுக்கு ஆல் இந்தியா லெவல் டெஸ்ட் சீரிஸுமே இந்த கோர்ஸோட உங்களுக்கு சேர்ந்து வந்துட போகுது. அண்ட் பர்சனலைஸ் மென்டர்ஷிப்ஸ் கிடைக்க போகுது. அண்ட் ஆல் இந்தியா அண்ட் கிரேட் இந்தியன் பேட்டில் அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு நம்மளோட ஜைலம்ல கனெக்ட் பண்ணக்கூடிய ஒரு ஸ்பெஷலான டெஸ்ட் பாத்தீங்கன்னா கிரேட் இந்தியன் பேட்டில். சோ அந்த கிரேட் இந்தியன் பேட்டில் எக்ஸாமுக்கும் நம்மளால அப்பியர் வைக்க முடியும். சோ நீங்க XPL 10 அப்படின்னு ஒரு கூப்பன் கோட் நீங்க யூஸ் பண்ணீங்கன்னா இந்த கோர்ஸ் பிரைஸ்ல இருந்து உங்களுக்கு 10% ஆஃபர் கூட கிடைக்க போகுது. அண்ட் இது எல்லாமே செய்யறதுக்கு முன்னாடி நீங்க இந்த QR கோட் நீங்க ஸ்கேன் பண்ணிட்டு ரெஜிஸ்டர் பண்றது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். அண்ட் தட்ஸ் இட். அண்ட் நெக்ஸ்ட் நம்ம பாத்தீங்கன்னா LMRP ப்ரோக்ராம் நம்ம லான்ச் பண்ணியாச்சு வித் கோர்ஸ் பிரைஸ் ஆஃப் 10,000. இது கூட நம்ம GST ஆட் ஆகிக்கிறோம். இந்த LMRP ப்ரோக்ராம் பத்தி பேசணும்னா நமக்கு நிறைய பேசலாம். என்னன்னு பாத்தீங்கன்னா நம்ம இருக்கிற சிலபஸ் நீட் சிலபஸ் வந்து ஒரு 20 மாடியூல்ஸ் நம்ம ஸ்பிளிட் பண்ணிடுவோம். சோ ஒரு மாடியூல்ஸுமே ஒரு 3 days ஸ்பிளிட் பண்ணி ஒரு 3 daysக்கு நமக்கு ஒரு மாடியூல்ஸ் நம்ம கம்ப்ளீட் பண்ணி ஓவரால் நம்ம சிலபஸ் நம்ம கம்ப்ளீட் பண்ண போறோம். சோ ஆஃப்டர் கம்ப்ளீஷன் ஆஃப் சிலபஸ் நமக்கு டெஸ்ட் சீரிஸ், நேஷனல் லெவல் டெஸ்ட் சீரிஸ், ஆல் இந்தியா லெவல் டெஸ்ட் சீரிஸுமே நமக்கு இருக்க போகுது. சோ அண்ட் தட்ஸ் இட். நமக்கு நமக்கு எக்கச்சக்கமான பிராக்டிஸ் செஷன்ஸ் இருக்க போது, ரெக்கார்ட் செஷன்ஸ் இருக்கும் இதுல, அண்ட் பர்சனலைஸ் மென்டர்ஷிப்ஸ் இருக்கும். சோ இது வந்து நமக்கு வந்து இட்ஸ் ஹைபிரிட் ப்ரோக்ராம். அண்ட் திருச்சி, திருநெல்வேலி அண்ட் கோயம்புத்தூர்ல நம்மளோட ஆஃப்லைன் சென்டர்ஸ் இருக்கு. சோ தட் நீங்க 8129000700 இந்த நம்பருக்கு நீங்க கால் பண்ணீங்கன்னா இந்த கோர்ஸை பத்தின அடிஷனல் இன்ஃபர்மேஷன் வந்து நாங்க உங்களுக்கு கைட் பண்ணுவோம், உங்களுக்கு தெரியப்படுத்துவோம். அண்ட் அகைன் இன்கேஸ் நீங்க ஒரு 12th படிக்கிற ஸ்டூடெண்டா இருக்கீங்க, நான் வந்து 12th முடிச்சுட்டு நான் நீட் ப்ரிப்பரேஷன் ஸ்டார்ட் பண்ணணும் அப்படின்ற பட்சத்துல வந்து XPL ஆஃப்லைன் கிளாஸ் கோர்ஸ் வந்து நம்ம லான்ச் பண்ணிருக்கோம். லான்ச் பண்ண போறோம் மார்ச் 27th அன்னைக்கு ஸ்டார்ட் பண்ண போது 1 monthல நமக்கு ஹோல் நீட் சிலபஸுமே நம்ம கவர் பண்ற மாதிரி நம்ம இதை டிசைன் பண்ணிருக்கோம். சோ அதோட கோர்ஸ் பிரைஸ் பாத்தீங்கன்னா 10,000. இது கூட நம்ம GST ஆட் ஆகிட்டு இருக்கும். சோ நமக்கு ஆஃப்லைன் கோர்ஸ் பர்ச்சேஸ் பண்றதோட பெனிஃபிட் என்னன்னு பாத்தீங்கன்னா நமக்கு ஆன்லைன் கோர்ஸ் இது கூட சேர்ந்து நமக்கு ஃப்ரீயாவே நமக்கு கிடைக்க போகுது. அண்ட் மத்த கோர்சஸ்ல இருக்கக்கூடிய எல்லா ப்ரிவிலேஜஸும் நமக்கு இதுலயும் நமக்கு ஆட் ஆகிட்டு இருக்கும். அண்ட் திருச்சி, திருநெல்வேலி, கோயம்புத்தூர் நம்மளோட ஆஃப்லைன் சென்டர்ஸ் இருக்கு. சோ உங்களுக்கு எந்த சென்டர் பக்கமா இருக்கோ அந்த சென்டர் உங்களோட அட்மிஷன் நீங்க என்ரோல் பண்ணிக்கலாம். அண்ட் வரதுக்கு முன்னாடி 8929000700 இந்த நம்பருக்கு நீங்க கால் பண்ணீங்கன்னா உங்களுக்கு கைட் பண்ணி உங்களுக்கு கண்டிப்பா நாங்க கைட் பண்ண போறோம். அண்ட் இவங்க எல்லாருமே லாஸ்ட் இயர்ல நம்ம இன்ஸ்டியூஷன்ல படிச்ச சக்சஸ்ஃபுல் கேண்டிடேட்ஸ். இப்போ அவங்க மெடிக்கல் சைட்ல இருக்காங்க, மெடிக்கல் ஃபீல்ட்ல அவங்க இருக்காங்க. அண்ட் அகைன் நமக்கு கான்டாக்ட் டீடைல்ஸ் பொறுத்த அளவுக்கு நமக்கு போர்ட்லயே நம்ம கொடுத்துருக்கோம், அந்த டிஸ்கிரிப்ஷன் நமக்கு இருக்கு, நீங்க அதை யூட்டிலைஸ் பண்ணிக்கலாம். ஓகே, சோ நம்ம இந்த செஷன்ல பார்க்கக்கூடிய நோட்ஸ் எல்லாமே இன்னும் கொஞ்ச நேரத்துல QR கோட்ல அவைலபிளா இருக்கும். சோ உங்களோட ப்ரிப்பரேஷனுக்கு உங்களுக்கு ஒரு மெட்டீரியல்ஸ் தேவைப்பட்டுச்சுன்னா இந்த வாட்ஸ்அப் குரூப்ல நீங்க ஜாயின் பண்ணிட்டு நம்ம இந்த செஷன்ல மட்டும் இல்ல மத்த செஷன்ல நமக்கு மத்த டீச்சர்ஸ்ல மத்த செஷன்ல இருக்கக்கூடிய மத்த டீச்சர்ஸ் இருக்கக்கூடிய நோட்ஸ்மே இந்த QR கோட்ல இந்த வாட்ஸ்அப் குரூப்ல உங்களுக்கு அவைலபிளா இருக்கும். நீங்க உங்களோட ப்ரிப்பரேஷனுக்கு நீங்க எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம். அண்ட் வித்வுட் வேஸ்டிங் டைம் let's get started. So Lorentz force நமக்கு இருக்கக்கூடிய ஃபர்ஸ்ட் டாபிக் லாரன்ஸ் ஃபோர்ஸ் அப்படின்றது. லிசன், we are having something called ஒரு சார்ஜ் வந்து நமக்கு ஒரு எக்ஸ்டர்னல் ஃபீல்ட்ல இருக்கும்போது கண்டிப்பா அது வந்து ஒரு ஃபோர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணாதான்னு கேட்டா கண்டிப்பா அது எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண போகுது. ஓகே, சோ அதை எப்படி எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா வில் ஹேவிங் சம் ஃபோர்ஸ். அந்த ஃபோர்ஸ் நம்ம குவான்டிஃபை பண்ண முடியும். ஓகே, சோ எப்படி குவான்டிஃபை பண்ண முடியும்? we are having some formula called, ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு சார்ஜ் பொறுத்த அளவுக்கு நம்ம ஒரு எக்ஸ்டர்னல் ஃபீல்ட் வச்சிருக்கோம்னா இது நமக்கு எலக்ட்ரிக் ஃபீல்ட், இது நமக்கு வந்து எலக்ட்ரிக் ஃபீல்ட் லைன்ஸ். சோ இந்த எலக்ட்ரிக் ஃபீல்ட் லைன்ஸ்ல நமக்கு ஒரு சார்ஜ் நம்ம பிளேஸ் பண்ண போறோம். சோ நம்ம சார்ஜ் பிளேஸ் பண்ணும்போது கண்டிப்பா இந்த சார்ஜ் மேல ஒரு ஃபோர்ஸ் வந்து எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணும். சோ இந்த எலக்ட்ரிக் ஃபீல்ட் லைன்ஸ் அப்படின்னு சொன்னாலே நீங்க நமக்கு மனசுல என்ன வந்திருக்கணும்னா இது பக்கத்துல ஒரு பாசிட்டிவ் பிளேட் இருக்கு. சோ அந்த பாசிட்டிவ் பிளேட்ல நமக்கு வந்து எலக்ட்ரிக் ஃபீல்ட்ஸ் வந்துகிட்டு இருக்கு அப்படின்னு அர்த்தம். அப்படி இல்லாட்டினா எங்கேயோ தூரத்துல ஒரு பெரிய கியூ சார்ஜ் பாசிட்டிவ் சார்ஜஸ் இருக்கு. அந்த பாசிட்டிவ் சார்ஜஸ்ல நமக்கு வந்து யூனிஃபார்ம் எலக்ட்ரிக் ஃபீல்ட்ஸ் நமக்கு வந்துகிட்டு இருக்கு அப்படின்றத நம்ம புரிஞ்சுக்கணும். இப்போ இந்த மாதிரி ஒரு கேஸ்ல நமக்கு இந்த இடத்துல நமக்கு ஒரு சார்ஜ் நம்ம பிளேஸ் பண்ண போறோம். சோ எய்தர் வித் ரெஸ்பெக்ட் நமக்கு பாசிட்டிவ் சார்ஜஸோ நெகட்டிவ் சார்ஜஸோ பொறுத்து அந்த சார்ஜ் மேல நமக்கு வந்து ஃபோர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண போது இன் எய்தர் டைரக்ஷன். ஒருவேளை நம்ம பிளேஸ் பண்றது ஒரு நெகட்டிவ் சார்ஜஸ் இருந்துச்சுன்னா இட் வில் பி எக்ஸ்பீரியன்சிங் ஃபோர்ஸ் டுவர்ட்ஸ் தி கேபிட்டல் சார்ஜ். ஓகே, அண்ட் ஒருவேளை நம்ம பிளேஸ் பண்ணக்கூடிய சார்ஜ் வந்து பாசிட்டிவ் சார்ஜஸ் இருந்துச்சுன்னா அந்த சார்ஜ் வந்து வில் பி ஹேவிங் ஃபோர்ஸ் அலாங் தி டைரக்ஷன் ஆஃப் எலக்ட்ரிக் ஃபீல்ட் லைன்ஸ். அப்போ அப்படி எவ்வளவு ஃபோர்ஸ் அது டேக் ஆகும்னா F is equal to QE அப்படின்ற அளவுக்கு வந்து அதுல வந்து ஃபோர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண அந்த சார்ஜ். சோ இதே கதை தான் நமக்கு எங்க பேச போறோம்னா ஒரு யூனிஃபார்மான ஒரு மேக்னெட்டிக் ஃபீல்டுல
ஒரு யூனிஃபார்மா ஒரு மேக்னெட்டிக் ஃபீல்ட்ல நம்ம ஒரு சார்ஜ் நம்ம பிளேஸ் பண்ணோம்னா கண்டிப்பா இந்த சார்ஜுமே will have some will experience some force. சோ அந்த ஃபோர்ஸ் எவ்வளவு இருக்குன்னு பாத்தீங்கன்னா F is equal to V cross B, Q V vector cross B vector. சோ இது நமக்கு வந்து முக்கியமான ஃபர்ஸ்ட். இப்போ நமக்கு ஒரு சார்ஜ் நம்ம பிளேஸ் பண்ண போறோம்னு இல்ல, we are going to throw some charge with some velocity. ஒரு பர்టిక్యులர் velocity நமக்கு வந்து ஒரு யூனிஃபார்ம் மேக்னெட்டிக் ஃபீல்ட்ல ஒரு சார்ஜ் நம்ம லைட்டா நம்ம த்ரோ பண்ண போறோம் with some velocities. சோ அப்படி த்ரோ பண்ணும்போது அந்த சார்ஜ் மேல நமக்கு ஒரு ஃபோர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண முடியும். சோ அந்த ஃபோர்ஸ் எவ்வளவு இருக்கும் பாத்தீங்கன்னா Q cross V cross B. சோ ஆக்சுவலா பாத்தீங்கன்னா நமக்கு ஒரே ஃபீல்ட்ல if you're having நமக்கு both electric and magnetic field இருந்துச்சுன்னா நமக்கு ஜஸ்ட் என்ன செஞ்சுது அந்த சார்ஜ் மேல இப்ப நம்ம தனித்தனியா சொல்லியிருந்தோமா, ஒரு யூனிஃபார்ம் எலக்ட்ரிக் ஃபீல்ட்ல ஒரு சார்ஜ் பிளேஸ் பண்ணா இவ்வளவு ஃபோர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணும், ஒரு யூனிஃபார்ம் மேக்னெட்டிக் ஃபீல்ட்ல ஒரு சார்ஜ் பிளேஸ் பண்ணோம்னா இவ்வளவு ஃபோர்ஸ் அது எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணும். இப்போ நமக்கு அட் த சேம் டைம் நமக்கு எலக்ட்ரிக் ஃபீல்ட்ஸும் இருக்கு, மேக்னெட்டிக் ஃபீல்ட்ஸும் இருக்கு. சோ அந்த ரெண்டு ஃபீல்டுமே இருக்கக்கூடிய ஒரு ஜோன்ல நம்ம ஒரு சார்ஜ் நம்ம த்ரோ பண்றோம்னா கண்டிப்பா அந்த சார்ஜ் மேல என்னென்னலாம் ஃபோர்ஸ் ஆல்மோஸ்ட் எவ்வளவு ஃபோர்ஸ் ஆக்ட் ஆகிட்டு இருக்க போகுது அப்படின்றத சொல்றதுதான் நமக்கு லாரன்ஸ் ஃபோர்ஸ், which means நமக்கு ஜஸ்ட் என்ன செய்ய போறோம், ரெண்டுமே நம்ம ஆட் பண்ண போறோம். சோ நெட் ஃபோர்ஸ் will be equal to force due to electric field lines plus force due to magnetic field lines. இந்த force due to electric field lines அப்படின்றது QE, force due to magnetic field அப்படின்றது Q into V cross B. அப்போ Q நம்ம இங்க காமன் எடுத்துட்டோம்னா E vector plus V vector cross B vector. கரெக்ட்டா? சோ இதுதான் என்னது லாரன்ஸ் ஃபோர்ஸ். சோ லாரன்ஸ் ஃபோர்ஸ் ரொம்ப முக்கியமான கான்செப்ட். இந்த சாப்டர்ல கூட ஃபர்ஸ்ட் முக்கியமான ஒரு கான்செப்ட் என்னன்னா லாரன்ஸ் ஃபோர்ஸ். சரிங்களா? சோ தட்ஸ் இட். சோ லாரன்ஸ் ஃபோர்ஸ் பத்தி உங்களுக்கு எது டவுட் இருக்காதுன்னு நான் நினைக்கிறேன். which means நமக்கு ரெண்டு ஃபீல்ட்லயே நமக்கு we are having if you are placing சார்ஜஸ், அந்த சார்ஜ் மேல ஓவரால் எவ்வளவு ஃபோர்ஸ் ஆக்ட் ஆகிட்டு இருக்க போகுது அப்படின்றது நமக்கு வந்து லாரன்ஸ் ஃபோர்ஸ். அண்ட் நெக்ஸ்ட் டாபிக் பாத்தீங்கன்னா பைட்-சாவர்ட் லா. இந்த பைட்-சாவர்ட் லா அப்படின்றது இட்ஸ் a more beautiful law. ஏன்னா பாத்தீங்கன்னா இந்த பைட்-சாவர்ட் லா ஒரு கரண்ட் கேரிங் கண்டக்டர் இருக்கு இல்லையா, இந்த கரண்ட் கேரிங் கண்டக்டர்ல ஃபர்ஸ்ட் நமக்கு என்ன தெரிஞ்சுக்கணும்னா, ஒரு கண்டக்டர் நமக்கு கரண்ட் ஃப்ளோ ஆகிட்டு இருந்துச்சுன்னா கண்டிப்பா அந்த கண்டக்டர் சுத்தி நமக்கு வந்து we will be having some magnetic field lines. இது சுத்தி நமக்கு வந்து ஒரு magnetic field lines சுத்தி நமக்கு இருக்கும். சோ அந்த magnetic field lines இதை சுத்தி நமக்கு வந்து ஒரு மேக்னெட்டிக் ஃபீல்ட் லைன்ஸ் இருக்கும். சோ அந்த மேக்னெட்டிக் ஃபீல்ட் லைன்ஸ் அந்த மேக்னெட்டிக் ஃபீல்ட்ல இந்த கண்டக்டர்ல இருந்து ஒரு பர்டிகுலர் டிஸ்டன்ஸ்ல நம்ம ஒரு பாயிண்ட் நம்ம சூஸ் பண்ணும்போது அந்த பர்டிகுலர் பாயிண்ட்ல நம்மளால எவ்வளவு மேக்னெட்டிக் ஃபீல்ட் லைன்ஸ் இருக்கு, எவ்வளவு மேக்னெட்டிக் ஸ்ட்ரென்த் இருக்கு அப்படின்றத நம்மளால சொல்ல முடியும் பை யூசிங் சம் ஃபார்முலா தட்ஸ் கால்ட் as பைட்-சாவர்ட் லா யூஸ் பண்ணி. அந்த லா எப்படி the law goes like so the small change in the small magnetic field lines will be equal to magnetic field lines அந்த பர்டிகுலர் பாயிண்ட்ல the magnetic field lines will be equal to B is equal to mu naught divided by 4 by I dl sin theta divided by r square. I dl sin theta divided by r square and that's it. சரியா? சோ இப்போ நமக்கு இத நமக்கு ப்ரையாரிட்டி பண்ணி வச்சுக்கோங்க. இந்த ஃபார்முலா முக்கியம். இப்போ இது என்னன்னா நமக்கு இட்ஸ் ஒன்லி ஃபார் ஒன்லி மேக்னெட்டியூட் மட்டும். அப்போ என்னன்னா தெளிவா சொல்லிடலாம். இப்ப நமக்கு வந்து ஒரு கரண்ட் கேரிங் கண்டக்டர் இருக்கு. இந்த கரண்ட் வந்து ஃப்ளோ ஆகிட்டு இருக்க போது. சோ இப்படி ஃப்ளோ ஆகிட்டு கரண்ட்ல we are taking some random point. ஓகே, ஒரு ரேண்டமான ஒரு பாயிண்ட் நம்ம சூஸ் பண்ண போறோம். இங்க ஒரு ரேண்டமான பாயிண்ட் சூஸ் பண்ண போறோம். சோ தட் அந்த கண்டக்டருக்கும் அந்த பாயிண்ட்டுக்கும் நமக்கு இடையில இருக்கக்கூடிய ஆங்கிள் நமக்கு தீட்டா. ஓகே, சோ இந்த பாயிண்ட்ல நமக்கு மேக்னெட்டிக் ஃபீல்ட் எவ்வளவு இருக்கு போதுனா mu naught 4 pi IDL sin theta divided by r square. So இது எதை மீன் பண்ணுதுன்னு பாத்தீங்கன்னா the force is directly proportional, the magnetic field is directly proportional to the current carrying element. இந்த பர்టిక్యులர் பாயிண்ட்ல இப்ப இந்த எலிமெண்ட் இருக்கு, இது as a whole நம்ம எடுக்க போறது இல்ல. இந்த பர்టిక్యులர் பாயிண்ட்ல ஒரு சின்ன போர்ஷன் மட்டும் எடுக்க போறோம். இந்த சின்ன போர்ஷன் மட்டும் நம்ம எடுக்க போறோம். ஸ்மால் எலிமெண்ட் dl. ஓகே, சோ இந்த சின்ன போர்ஷன்ஸ்ல நமக்கு எவ்வளவு கரண்ட் ஃப்ளோ ஆகிட்டு இருக்க போகுது அப்படின்றது இதுக்கு பேர் என்னது கரண்ட் எலிமெண்ட் சொல்லணும். கரண்ட் எலிமெண்ட் இந்த ஸ்மால் கரண்ட் எலிமெண்ட்னால இந்த பர்టిక్యులர் பாயிண்ட்ல நமக்கு எவ்வளவு மேக்னெட்டிக் ஃபீல்ட் இருக்குன்றது பேசுறது தான் பைட்-சாவர்ட் லா. சோ தட்ஸ் இட். நமக்கு it will be directly proportional to current element and it is directly proportional to the sin of angle and it is inversely proportional to the distance between the conductor and the point. ஓகே, இந்த ரெண்டு கடையில இருக்கக்கூடிய கண்டக்டர் பாயிண்ட்க்கு இடையில இருக்கக்கூடிய டிஸ்டன்ஸ் தான். இதெல்லாம் நமக்கு முக்கியமா தெரிஞ்சுக்கொண்டது என்னன்னா இந்த mu naught divided by 4 pi. இதே நமக்கு எலக்ட்ரிசிட்டில பேசணும்னா நமக்கு k அப்படின்ற ஒரு கான்ஸ்டன்ட் நம்ம யூஸ் பண்ணிருந்தோம். எலக்ட்ரிசிட்டில நம்ம பேசும்போது எலக்ட்ரோஸ்டாட்டிக்ஸ்ல நம்ம பேசும்போது k அப்படின்ற ஒரு கான்ஸ்டன்ட் நம்ம யூஸ் பண்ணிருந்தோம். அந்த k அப்படின்றது என்னன்னு பாத்தீங்கன்னா இட்ஸ் கூலும்பிக் கான்ஸ்டன்ட். இட்ஸ் a coulombic constant. So the coulombic constant அப்படின்றது என்னன்னு பாத்தீங்கன்னா உங்களுக்கு 1 divided by 4 by epsilon naught. 1 divided by 4 by epsilon naught. ஆக்சுவலா பாத்தீங்கன்னா நமக்கு எலக்ட்ரோஸ்டாட்டிக்ஸ்ல எங்கெங்கெல்லாம் நமக்கு வந்து மியூ போட்டிருந்தோமோ, எலக்ட்ரோஸ்டாட்டிக்ஸ்ல நமக்கு எங்கெல்லாம் நமக்கு மியூ போட்டிருந்தோமோ அங்கெல்லாம் நமக்கு 1 divided by epsilon naught போட்டிருந்தோம். ஓகே, சோ மீன்ஸ் நமக்கு வந்து மியூ இருக்க வேண்டிய இடத்துல 1 divided by epsilon naught இருக்கும். ஓகே, சோ இந்த ரிலேஷன் மட்டும் தெரிஞ்சுக்கோங்க. அண்ட் எலக்ட்ரோஸ்டாட்டிக்ஸ் நமக்கு E யூஸ் பண்ணோம்னா மேக்னெட்டிக் ஃபீல்ட் மேக்னெட்டிசம் நமக்கு B யூஸ் பண்ண போறோம்.
சோ இந்த ரெண்டு ரிலேஷன் மட்டும் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. ஒன்ஸ் நமக்கு இந்த ரெண்டு ரிலேஷன் நம்ம தெரிஞ்சுச்சுன்னா இந்த கான்செப்ட் நம்ம இதே கான்செப்ட் we are going to make for magnetism. so magnetism எப்படி எழுத போறோம்னு ஆல்ரெடி சொல்லியிருந்தேன். mu naught 1 by epsilon naught பதிலா நமக்கு mu naught வந்து நியூமரேட்டர்ல எழுதணும்னு சொல்லியிருந்தேன். அப்ப நமக்கு இதுக்கு பதிலா we can write is mu naught divided by 4 by. so நமக்கு k ஓட வேல்யூ for in magnetism என்ன ஆகும் போது mu naught divided by 4 by. so moreover இதுக்கு நமக்கு ஒரு கான்ஸ்டன்டான வேல்யூ கூட இருக்கு. என்னன்னு பாத்தீங்கன்னா it's mu naught divided by 4 by is equal to 10 to the power of -7. சரி, இந்த வேல்யூ மட்டும் தெரிஞ்சுக்கோ. ஆர் எல்ஸ் நமக்கு இதை எப்படி சொல்லுவாங்கன்னா the mu naught will be equal to 4 by into 10 to the power of -7. mu naught into 10 to the power of -7. that's it. okay, so இந்த பேட்ச் அவுட்ல நம்ம மேஜரா நமக்கு தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயங்கள் நமக்கு இது மட்டும் தான். இதை தாண்டி நமக்கு வெக்டர் ஃபார்முலா நம்ம யூஸ் பண்ணணும். வெக்டர் யூஸ் அவங்க என்ன கேட்பாங்கன்னா give the பேட்ச் அவுட்ல in vector form அப்படின்னு கேட்பாங்க. சோ இந்த வெக்டர் ஃபார்முலா நமக்கு இந்த ப்ராப்ளம் இல்ல. எந்த ஒரு ஃபார்முலாவையும் நீங்க வெக்டர் ஃபார்மேட்ல எழுதணும்னா ஜஸ்ட் என்ன செஞ்சுக்கோங்க, ஒரு சின்ன வேல்யூ மட்டும் நம்ம இன்க்ளூட் பண்ணிக்கிட்டா போதும். சோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நமக்கு dB is equal to mu naught divided by 4 pi into I dl sin theta divided by r square. இப்போ இதுல நமக்கு வெக்டர் ஃபார்மேட்ல இன்க்ளூட் பண்ணனும்னா just add r cap alone. இந்த r cap மட்டும் அலோ பண்ணோம், which means நமக்கு வந்து ஒரு கரண்ட் கேரிங் கண்டக்டர் இருக்கா. சோ இதோட யூனிட் வெக்டர் மட்டும் நம்ம ஆட் பண்ண போறோம். ஆட் பண்ண போறோம். சரி, ஓகே. சோ இந்த யூனிட் வெக்டர் ஆட் பண்ணதுக்கு அப்புறம் இந்த யூனிட் வெக்டர் நம்ம எப்படி கூட எழுதலாம் பாருங்க. the unit vector can be written as I cap is nothing but r cap is nothing but r vector divided by modulus of r vector. the modulus of r vector அப்படின்றது வந்து it's nothing but magnitude of the r. okay, so the r vector divided by r. அப்போ நம்ம இத வந்து உள்ளக்கு இன்க்ளூட் பண்ணிட்டோம்னா so change in the small magnetic field will be equal to mu naught I divided by 4 by I dl sin theta divided by r square into r vector divided by r எழுதலாமா. இப்போ ஓவராலா பாத்தீங்கன்னா the dB will be equal to mu naught divided by 4 pi I dl sin theta divided by r square r vector divided by r cube. கரெக்ட்டா? சோ இதுதான் நமக்கு ஒரு பயோட்-சாவர்ட் லாவோட வெக்டர் ஃபார்முலா. பயோட்-சாவர்ட் லாவோட வெக்டர் ஃபார்ம் ஆஃப் பயோட்-சாவர்ட் லா. சரிங்களா? அண்ட் தட்ஸ் இட். சோ இதுல வந்து நமக்கு இந்த ஐடியல் அப்படின்றது என்ன சொல்லிச்சு, இஸ் கரண்ட் கேரிங் எலிமெண்ட். இந்த சின்ன போர்ஷன் நமக்கு கரண்ட் கேரிங் எலிமெண்ட் தான் நமக்கு ஐடியல். அண்ட் ஆர் அப்படின்றது நமக்கு இந்த பாயிண்ட்ல அந்த கரண்ட் கேரிங் எலிமெண்ட்ல இருந்து நம்ம யூஸ் பண்ணக்கூடிய அந்த பாயிண்ட் கிடையில கூடிய டிஸ்டன்ஸ் நமக்கு வந்து ஆர். அண்ட் தட்ஸ் இட். மோரோவர் நமக்கு எல்லாமே நமக்கு தெரிஞ்சிருச்சு. திஸ் இஸ் ஆல் நமக்கு பயோட்-சாவர்ட். இந்த பயோட்-சாவர்ட் அப்படின்றது இதுக்கு முக்கியமான ஒரு விஷயம். ஏன்னா ஒரு கரண்ட் கேரிங் கண்டக்டர்னால நமக்கு அது பக்கத்துல இருக்கக்கூடிய மேக்னெட்டிக் ஃபீல்ட் நம்மளால எவ்வளவு இருக்கு அப்படின்றத சொல்றதுக்கு நம்ம யூஸ் பண்ணக்கூடிய ஒரே ஒரு விஷயம் பாத்தீங்கன்னா இந்த பயோட்-சாவர்ட். இந்த பயோட்-சாவர்ட் மாதிரி நமக்கு இன்னொரு லா கூட இருக்கு, என்னன்னா ஆம்பியர் சர்க்யூட் லா. சோ அந்த ஆம்பியர் சர்க்யூட் லாவோட பேசிக்கான பர்பஸ் என்னன்னு பாத்தீங்கன்னா ஒரு கரண்ட் கேரிங் எலிமெண்ட்னால கிடைக்கக்கூடிய மேக்னெட்டிக் ஃபீல்ட் எவ்வளவு இருக்கு அப்படின்றத நம்மளால ப்ரெடிக்ட் பண்ண முடியும். சோ அந்த குவான்டிஃபை பண்றதுக்கு நமக்கு யூஸ் பண்ணக்கூடிய ஃபார்முலா வந்து பயோட்-சாவர்ட் லா அண்ட் ஆம்பியர் சர்க்யூட் லா. சோ ஆம்பியர் சர்க்யூட் லா பத்தி நம்ம செகண்டா பார்க்க போறோம். இப்போ பயோட்-சாவர்ட் லாவோட இன்னொரு அப்ளிகேஷன் என்னன்னு பாத்தீங்கன்னா நமக்கு ஒரு சர்க்கிள் காயில்ல கரண்ட் கேரிங் கண்டக்டர் ஒரு இது வந்து சர்க்கிள் காயில். நமக்கு சர்க்கிள் காயில், இந்த சர்க்கிள் காயில்ல இது வந்து ஆக்சில் லைன். சோ இந்த பாயிண்ட்ல நமக்கு ஒரு மேக்னெட்டிக் ஃபீல்ட் நம்ம பார்க்க ஆசைப்படுறோம்னா just let's say P. okay, in the particular point la if you decide to predict the magnetic field lines, we can predict. for example நமக்கு இந்த சென்டர் ஆஃப் த காயில் இருந்து நம்ம சூஸ் பண்ணிக்கக்கூடிய பாயிண்ட்க்கு இது வந்து கரண்ட் கேரிங் கண்டக்டர். இந்த இடத்துல நமக்கு கரண்ட் வந்து ஃப்ளோ ஆகிட்டு இருக்க போகுது. சோ ஆப்வியஸ்லி நமக்கு ஃப்ளோ ஆகிட்டு இருக்கு அப்படின்னா இதை சுத்தி கண்டிப்பா நமக்கு என்ன செய்யுது, ஒரு மேக்னெட்டிக் ஃபீல்ட் வந்து இருந்துகிட்டே இருக்கும். இதை சுத்தி நமக்கு வந்து ஒரு மேக்னெட்டிக் ஃபீல்ட் வந்து இருந்துகிட்டே இருக்கும். கரெக்டா? சோ அப்ப இந்த ஜோன் ஃபுல்லாமே நமக்கு வந்து ஒரு மேக்னெட்டிக் ஃபீல்ட் இருக்க போகுது. சோ அப்படி பாத்தீங்கன்னா நமக்கு ஏதோ ஒரு பர்டிகுலர் பாயிண்ட்ல அதோட ஆக்சல் பாயிண்ட்ல ஏதோ ஒரு பர்டிகுலர் பாயிண்ட்ல நமக்கு வந்து மேக்னெட்டிக் ஃபீல்ட் நம்ம பார்க்க ஆசைப்படணும்னா we can have some formula, right? இங்க இருந்து நமக்கு சென்டர் ஆஃப் அந்த காயிலோட சென்டர்ல இருந்து நம்ம சூஸ் பண்ணிக்கக்கூடிய அந்த பாயிண்ட் இடையில இருக்கக்கூடிய டிஸ்டன்ஸ் வந்து x ன்னு எடுத்துக்க போறோம். சோ மேல இருந்து இங்க நமக்கு வந்து ஸ்மால் r எடுத்துக்க போறோம். இந்த காயிலோட ரேடியஸ் நமக்கு கேபிட்டல் R அப்படின்னு எடுத்துக்க போறோம். இந்த காயிலோட ரேடியஸ் நமக்கு வந்து கேபிட்டல் R எடுத்துக்க போறோம். ஓகே, சோ if so happen நமக்கு வந்து நம்மளால என்ன கன்க்ளூட் பண்ண முடியும்னா the magnetic field is equal to mu naught I divided by 2 pi. so actually on the r square. okay, so 2 into r square plus x square the whole 3 divided by 2. r square plus x square the whole divided by 3. okay, so இந்த ஃபார்முலா மட்டும் நீங்க எப்படினா ஞாபகத்துல வச்சுக்கணும். which means நமக்கு இந்த ஃபார்முலா தான் நமக்கு இருக்கிற முக்கியமான ஃபார்முலா. ஒரு கரண்ட் கேரிங் சர்க்கிள் காயில்ல ஒரு ஆக்சல் பாயிண்ட்ல நம்ம ஒரு பாயிண்ட் நம்ம சூஸ் பண்ணோம்னா சோ அங்க நமக்கு அந்த கரண்ட் கேரிங் கண்டக்டர் லூப்னால நமக்கு கிடைக்கக்கூடிய மேக்னெட்டிக் ஃபீல்ட் லைன்ஸ் நம்மளால மேக்னெட்டிக் ஃபீல்டோட மேக்னிட்யூட நம்மளால பேச முடியும். மேக்னிட்யூட் ஆஃப் மேக்னெட்டிக் ஃபீல்ட்.
மேக்னெட்டிக் ஆஃப் மேக்னெட்டிக் ஃபீல்ட் எவ்வளவு இருக்குன்னு பேச முடியும். which means நமக்கு mu naught I divided by mu naught I r square divided by 2 into r square plus x square the whole to the power of 3/2. சோ நம்ம இன்னொன்னு சொல்றேன். நான் என்ன சொல்றேன், இப்போ ஒரு கரண்ட் கேரிங் கண்டக்டர்ல ஒரு சர்க்குலர் காயில் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். இந்த சர்க்குலர் காயில்ல நமக்கு கரண்ட் வந்து ஃப்ளோ ஆகிட்டு இருக்க போது இந்த ஃப்ளோ ஆகிட்டு இருக்கக்கூடிய கரண்டோட இந்த சென்டர்ல நமக்கு ஆப்வியஸா நமக்கு ஒரு மேக்னெட்டிக் ஃபீல்ட் கிடைக்கும். சோ அப்படி எவ்வளவு மேக்னெட்டிக் ஃபீல்ட் கிடைக்கும்னு சொல்றேன், நோட் பண்ணி வச்சுக்கோங்க. the magnetic field will be equal to mu naught I divided by 2r. mu naught I divided by 2r. இந்த 2r அப்படின்றது நமக்கு இந்த சென்டர்ல இருந்து நமக்கு கிடைக்கக்கூடிய r அப்படின்ற டிஸ்டன்ஸ். சோ இத நம்ம இந்த காயில் வந்து நமக்கு சாட்டிஸ்ஃபை இந்த நம்ம யூஸ் பண்ணிக்கக்கூடிய இந்த ஃபார்முலா வந்து சாட்டிஸ்ஃபை பண்ணுதான்னு பார்த்து பாருங்க. நான் என்ன சொல்லியிருந்தேன், ஒரு கரண்ட் கேரிங் சர்க்கிள் காயில்ல அதோட ஆக்சல் பாயிண்ட்ல இஃப் யூ ஹேவிங் x அப்படின்ற டிஸ்டன்ஸ் நமக்கு ஒரு ஆக்சல் பாயிண்ட் எடுத்துக்கிட்டோம்னா ப்ரொவைடர் அதோட கேபிட்டல் ஆர் அப்படின்ற ஒரு ரேடியஸ்ல இருக்கக்கூடிய ஒரு சர்க்குலர் காயில நமக்கு கரண்ட் ஃப்ளோ ஆகிட்டு இருக்குன்னா அந்த கரண்ட் ஃப்ளோ ஆகிட்டு இருக்க அந்த காயிலோட ஆக்சஸ் பாயிண்ட்ல நம்ம ஒரு பாயிண்ட் நம்ம சூஸ் பண்ணோம்னா இந்த பாயிண்ட்ல ஒரு மேக்னெட்டிக் ஃபீல்ட் இருக்கு. மேக்னெட்டிக் ஃபீல்ட் எவ்வளவு இருக்குன்னு பார்க்கணும்னா we are having some formula like mu naught I divided by 2 into r square plus x square the whole 3 divided by 2 மேல r square போட்டுக்கோங்க அப்படின்னு சொல்லியிருந்தேன். இப்போ இதை சாட்டிஸ்ஃபை பண்ணுதான்னு பார்க்கணும். ஓகே, இப்போ எப்படி சாட்டிஸ்ஃபை பண்ணுதான்னு பார்க்கணும். இப்போ for x is equal to 0, அதாவது இந்த x வந்து நம்ம எங்க எடுத்துட்டு போறோம், ஆக்சல் பாயிண்ட் அது பக்கத்துல அது சென்டர் ஆஃப் த காயிலுக்கு நம்ம எடுத்துட்டு போறோம். சோ ஒருவேளை நமக்கு அதோட ஆக்சல் பாயிண்ட் நம்ம பிளேஸ் பண்ணோம்னா என்ன நமக்கு எவ்வளவு மேக்னெட்டிக் ஃபீல்ட் இருந்துச்சுன்னு கிடைக்கணும் அப்படின்றது இதுக்கு ஈக்குவலான இதே இந்த சேம் ஃபார்முலா நமக்கு கிடைச்சிச்சுன்னா இந்த ஃபார்முலா நம்ம வெரிஃபை பண்ணிக்கலாம். சோ கிடைக்குதான் பாப்போமா. சோ ஜஸ்ட் என்ன செய்ய போறோம், ஃபர்ஸ்ட் ஃபார்ம் நமக்கு வந்து x is equal to 0 நம்ம போட போறோம். which means the magnetic field will be equal to mu naught I r square divided by 2 into r square plus 0 the whole 3 divided by 2. so இதுல இருந்து நமக்கு வந்து mu naught I r square divided by 2 into r cube. okay, so r square r cube cancel பண்ணலாம். so balance வந்து mu naught I divided by 2r. so கிடைக்குதுங்களா. so நமக்கு வந்து அப்ப நமக்கு இந்த ஃபார்முலா நமக்கு கரெக்டான ஃபார்முலா. ஓகே, so எனக்கு என்ன தேவைன்னா இந்த ரெண்டு ஃபார்முலாவை we have to keep in mind. ஓகே, இந்த ரெண்டு ஃபார்முலாவை நம்ம என்ன செஞ்சுக்கணும், இதை மனசுல வச்சுக்க வேண்டும். ஓகே, that's it. சரிங்களா, இது எல்லாமே நமக்கு ஞாபகத்துல வச்சுக்கணும். சோ mu naught I divided by 2r அப்படின்றது வந்து ஒரு கரண்ட் கேரிங் சர்க்குலர் காயில்ல சென்டர்ல நமக்கு கிடைக்கக்கூடிய மேக்னெட்டிக் ஃபீல்டோட வேல்யூ. அதே மாதிரி ஒரு கரண்ட் கேரிங் கண்டக்டர்னால ஒரு ஆக்சல் பண்ணி நமக்கு கிடைக்கக்கூடிய மேக்னெட்டிக் ஃபீல்டோட ஸ்ட்ரென்த் நமக்கு எவ்வளவுன்னு பார்க்க போறோம்னா சோ mu naught I r square divided by 2 into r square plus x square the whole 3 divided by 2. ஓகே, சோ தட்ஸ் இட். சோ திஸ் இஸ் ராபர்ட் பாய்ட்ஸ் லாவோட முக்கியமானது. அதோட சென்டர்ல நமக்கு தான் பார்த்திருந்தோம். அதோட சென்டர்ல the magnetic field will be equal to mu naught I divided by 2r. சோ இது என்னன்னு பாத்தீங்கன்னா ஒரு கரண்ட் கேரிங் கண்டக்டர்ல இன்கேஸ் நமக்கு கரண்ட் ஃப்ளோ ஆகிட்டு இருக்குன்னா அதோட சென்டர்ல நமக்கு கிடைக்கக்கூடிய மேக்னெட்டிக் ஃபீல்டோட வேல்யூ தான் mu naught I divided by 2r. ஓகே, சோ நெக்ஸ்ட் வந்து ஆம்பியர் சர்க்யூட் லா. இந்த ஆம்பியர் சர்க்யூட் லா அப்படின்றது இட்ஸ் as similar as that of பாய்ட்ஸ் லா. பாய்ட்ஸ் லாவோட மெயின் பர்பஸ் என்னது, பாய்ட்ஸ் லாவோட மெயின் பர்பஸ் என்னன்னு பாத்தீங்கன்னா பாய்ட்ஸ் லாவோட மெயின் பர்பஸ் நமக்கு to find the magnetic strength at some point near the current carrying conductor. அதே மாதிரி இந்த சேம் பர்பஸ சர்வ் பண்றதுனால நமக்கு ஆம்பியர் சர்க்யூட் லா. ஆம்பியர் சர்க்யூட் லா நமக்கு வந்து சேம் பர்பஸ் தான் சர்வ் பண்ணுது. அதுவும் என்னது, ஒரு கரண்ட் கேரிங் லூப்ல ஆக்சுவலா வந்து கரண்ட் கேரிங் கண்டக்டர். ஆக்சுவலி இங்க நமக்கு பார்க்கும்போது ஆம்பியர் சர்க்யூட் லா பொறுத்தளவுக்கு இந்த கரண்ட் கேரிங் கண்டக்டர்ல நமக்கு ஒரு கரண்ட் ஃப்ளோ ஆகிட்டு இருந்துச்சுன்னா ஓகே, ஒரு கரண்ட் கேரிங் கண்டக்டர்ல நமக்கு கரண்ட் ஃப்ளோ ஆகிட்டு இருக்கு அப்படின்ற பட்சத்துல இதை சுத்தி ஆப்வியஸா we will be having some magnetic fields. இதை சுத்தி நமக்கு ஒரு magnetic fields கிடைக்கும். அப்போ ஸ்ட்ரைட்டாவே எங்கேயாச்சும் நம்ம magnetic fields இங்க நமக்கு ஏதோ டிஸ்டன்ஸ் r அப்படின்ற டிஸ்டன்ஸ் நம்ம எடுத்துட்டோம்னா அந்த பழைய டிஸ்டன்ஸ் நமக்கு கிடைக்கக்கூடிய magnetic fields நம்மளால எடுத்து பேச முடியும் by using ampere circuit law. okay, so the law goes like நமக்கு இதை பாக்குறதுக்கு முன்னாடி நமக்கு காஸ் லா பத்தி நான் சின்ன ஒரு இன்ட்ரோடக்ஷன் மட்டும் கொடுத்துருவேன். காஸ் லா பத்தி நம்ம எல்லாத்துக்குமே நம்ம நல்லா தெரியும். காஸ் லா அப்படின்றது என்னன்னு பாத்தீங்கன்னா ஒரு ஸ்பியர்ல நமக்கு வந்து இன்கேஸ் நமக்கு ஒரு ஸ்பியருக்குள்ள நமக்கு ஒரு சார்ஜ் இருக்குன்னா அந்த சார்ஜ் சுத்தி நமக்கு மேக்னெட்டிக் ஃபீல்ட்ஸ் எலக்ட்ரிக் ஃபீல்ட்ஸ் நமக்கு வந்துட்டே இருக்கும். இந்த ஸ்பியர் அப்படின்றது என்ன, காஸியன் ஸ்பியர். இட்ஸ் a Gaussian surface. Gaussian sphere அல்லது Gaussian surface. இந்த Gaussian surfaceல அசோசியேட் இருக்கக்கூடிய எலக்ட்ரிக் ஃபீல்ட்ஸ் நம்மளால கால்குலேட் பண்ண முடியும் in terms of flux. அப்ப flux அப்படின்றது என்னது, the field lines collected over a surface. அப்போ நமக்கு இந்த சர்ஃபேஸ் நமக்கு as a whole நம்ம கால்குலேட் பண்ண முடியாது. நம்ம அத சின்ன போர்ஷன் நம்ம டிவைட் பண்ண போறோம். ஓகே, சின்ன போர்ஷன் டிவைட் பண்ண போறோம் so that the closed integral of electric field lines
associated with a small surface will be equal to q inside divided by epsilon naught. இது நமக்கு வந்து இது நமக்கு காஸ் லாவோட ஃபார்முலா. காஸ் லா இன் எலக்ட்ரோஸ்டாட்டிக்ஸ். இது என்னது? காஸ் லா இன் எலக்ட்ரோஸ்டாட்டிக்ஸ். சோ இதே மாதிரி இந்த ஆம்பியர் சர்க்யூட் லாவும் as similar as that of காஸ் லா மட்டும் காஸ் லா மாதிரி தான் இருக்க போகுது. என்னன்னு பாருங்க. சோ ஆக்சுவலா என்ன பாத்தீங்கன்னா இத சுத்தி நமக்கு வந்து ஒரு மேக்னெட்டிக் ஃபீல்ட் கிடைக்குமா? இத சுத்தி நமக்கு வந்து ஒரு மேக்னெட்டிக் ஃபீல்ட் கிடைக்கும். இத சுத்தி நமக்கு வந்து ஒரு மேக்னெட்டிக் ஃபீல்ட்ஸ் கிடைக்க போகுது. இத சுத்தி நமக்கு வந்து ஒரு மேக்னெட்டிக் ஃபீல்ட்ஸ் கிடைக்க போறோம். சோ இந்த மேக்னெட்டிக் ஃபீல்ட்ஸ் எவ்வளவு டிஸ்டன்ஸ்ல இருக்கு, அதாவது இந்த பர்టిక్యులர் டிஸ்டன்ஸ் நமக்கு கிடைக்கக்கூடிய மேக்னெட்டிக் ஃபீல்ட்ஸோட வேல்யூ என்னன்னு தெரிஞ்சுக்க போறோம் பை யூசிங் ஆம்பியர் சர்க்யூட் லா. சோ இவரோட தியரி எப்படி பாத்தீங்கன்னா ஃபார் a closed integral of b vector dot dl vector, அதாவது மேக்னெட்டிக் ஃபீல்ட்ஸ் associated with a small integral, which means நமக்கு இந்த ஹோல் லூப் நம்ம டிரா பண்ண போறோம். இந்த லூப் அப்படின்றது என்னது? இட்ஸ் ஆம்பியரின் லூப். ஓகே, ஒரு கரண்ட் கேரிங் கண்டக்டர் சுத்தி வந்து நமக்கு இமேஜினரியா ஒரு லூப் நம்ம டிரா பண்ண போறோம். இந்த லூப் என்னது? இட்ஸ் ஆம்பியரின் லூப். சோ இதுல நமக்கு ஒரு ஸ்மால் போர்ஷனா நம்ம ஸ்ப்ளிட் பண்ண போறோம். இந்த ஸ்மால் போர்ஷன் நம்ம ஸ்ப்ளிட் பண்ணிட்டோம்னா அந்த ஸ்மால் போர்ஷன் அப்படின்றது என்னது? இட்ஸ் dl. அப்ப ஸ்மால் எலிமெண்ட் இட்ஸ் ஸ்மால், அந்த ஹோல் லென்த்தோட ஒரு ஸ்மால் போர்ஷன். அப்போ the magnetic field lines associated with a small length will be equal to the mu naught times the current inside the loop. இதான் நமக்கு வந்து ஆம்பியர் சர்க்யூட் லாவோட ஃபார்முலா. திஸ் இஸ் சம்திங் we have to keep in mind. ஆக்சுவலி இங்க நம்ம பாத்தீங்கன்னா 1/epsilon, இங்க 1/epsilon naught நமக்கு 1/epsilon டினாமினேட்டர்ல இருக்கு, நமக்கு mu naught அப்படினு நமக்கு நியூமரேட்டர்ல இருக்கு. இந்த சார்ஜ் இன்சைட்ல இருக்கு, நமக்கு கரண்ட் இன்சைட்ல இருக்கு. இவ்வளவுதான் வித்தியாசம். ஓகே, சோ ஜஸ்ட் நமக்கு சேம் நமக்கு காஸ் லா மாதிரி சிமிலரான ஃபார்முலா தான் இங்க இருக்க போகுது. அண்ட் தட்ஸ் இட். ஓகே, சோ இது வரைக்கும் உங்களுக்கு புரிஞ்சுச்சுன்னு நினைக்கிறேன். திஸ் இஸ் ஆல் அபௌட் ஆம்பியர் சர்க்யூட் எல்லாம். இந்த ஆம்பியர் சர்க்யூட்டோட மெயின் பர்பஸ் என்னது? as similar as that of பயாட் சார்ட்டோட சேம் பர்பஸ் தான். பயாட் சார்ட்ல அப்ப ரெண்டோட ஃபார்முலோட மெயின் பர்பஸ் என்னதுன்னா ஒரு கரண்ட் கேரிங் கண்டக்டரை சுத்தி நமக்கு கிடைக்கக்கூடிய மேக்னெட்டிக் ஃபீல்ட் நம்மளால கால்குலேட் பண்ண முடியும் பை யூசிங் சம் ஃபார்முலாஸ். ஓகே, சோ நெக்ஸ்ட் டாபிக் பாத்தீங்கன்னா நமக்கு வந்து ஃபோர்ஸ் பிட்வீன் டூ parallel conductors. ஃபோர்ஸ் பிட்வீன் டூ parallel conductors அப்படின்றது லிசன், we are having two conductors. இந்த ரெண்டு கண்டக்டர்ஸ் இல்லையுமே நமக்கு ஆப்வியஸா நமக்கு என்ன தெரிஞ்சுக்க போகுதுன்னா இந்த ரெண்டு கண்டக்டர்ஸுமே நமக்கு ஒரு கண்டக்டர்ல நமக்கு கரண்ட் ஃப்ளோ ஆச்சுன்னா அதை சுத்தி நமக்கு ஒரு மேக்னெட்டிக் ஃபீல்ட் கிரியேட் ஆகும். ஓகே, சோ அப்படி கிரியேட் ஆகக்கூடிய மேக்னெட்டிக் ஃபீல்டுல நம்ம செகண்ட் கண்டக்டரை நம்ம பிளேஸ் பண்ணோம்னா கண்டிப்பா அந்த கண்டக்டரை நம்ம வந்து ஒரு ஃபோர்ஸ் வந்து எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணும். ஓகே, சோ அப்படி எவ்வளவு ஃபோர்ஸ் அதை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுது அப்படின்றத நம்ம இப்ப நமக்கு கால்குலேட் பண்ண போறோம். ஃபர்ஸ்ட் திங், அஸ்யூம் தட் கண்டக்டர் இது A, இது கண்டக்டர் B, இது கண்டக்டர் A, இது நமக்கு கண்டக்டர் B. அப்ப நமக்கு கண்டக்டர் A கண்டக்டர் B நம்ம பிளேஸ் பண்ண போறோம். கண்டக்டர் A ல ஃப்ளோ ஆகிட்டு இருக்கக்கூடிய கரண்ட் நமக்கு IA எழுத போறோம். கண்டக்டர் B ல ஃப்ளோ ஆகிட்டு இருக்க கரண்ட் நமக்கு IB எழுத போறோம். இவ்வளவுதான். இப்போ நான் என்ன சொல்றேன்னா forget about கண்டக்டர் B. அப்ப கண்டக்டர் B ல எந்த ஒரு கரண்ட்டுமே கண்டக்டர் B பத்தி நமக்கு நீங்க ஞாபகத்தை இது ஃபோக்கஸ் பண்ணோம்னா இப்போதைக்கு ஜஸ்ட் கன்சிடர் கண்டக்டர் A மட்டும் நம்ம கன்சிடர் பண்ணுவோம். கண்டக்டர் A மட்டும் நம்ம இப்ப கன்சிடர் பண்ணுங்க. சோ இந்த கண்டக்டர் A நமக்கு ஒரு கரண்ட் ஃப்ளோ ஆகிட்டு இருக்கும்போது கண்டிப்பா இதை சுத்தி ஒரு மேக்னெட்டிக் ஃபீல்ட், கண்டிப்பா இதை சுத்தி நமக்கு ஒரு மேக்னெட்டிக் ஃபீல்ட் நமக்கு கிரியேட் ஆக போகுது. ஓகே, அப்படி எவ்வளவு மேக்னெட்டிக் ஃபீல்ட் கிரியேட் ஆகும்னா லிசன், the magnetic field created due to A conductors is equal to mu naught IA divided by 2 pi r. ஓகே, சோ அதாவது இங்க இருந்து நமக்கு வந்து எவ்வளவு டிஸ்டன்ஸ் அந்த செகண்ட் கண்டக்டர் பிளேஸ் பண்ண போறோம் அப்படின்றது வந்து r அப்படின்ற டிஸ்டன்ஸ். ஓகே, சோ which means நமக்கு இந்த பர்టిక్యులர் பாயிண்ட்ல, அதாவது இந்த கண்டக்டர்ல ஃப்ளோ ஆகிட்டு இருக்க கரண்ட்னால இந்த பர்టిక్యులர் பாயிண்ட்ல நமக்கு கிடைக்கக்கூடிய மேக்னெட்டிக் ஃபீல்ட் லைன்ஸோட மேக்னெட்டிக் ஃபீல்டோட ஸ்ட்ரென்த்தோட வேல்யூ நமக்கு mu naught IA divided by 2 pi r. ஓகே, இந்த r அப்படின்றது என்னது? கண்டக்டர்ல இருந்து நமக்கு கிடைக்கக்கூடிய டிஸ்டன்ஸ். இது அப்படியே எடுத்து வச்சுக்கோங்க. இப்ப நமக்கு என்ன தேவைன்னா நமக்கு ஃபோர்ஸ் பிட்வீன் ரெண்டு கரண்ட் கேரிங் கண்டக்டர்லாம் தேவை. இப்போ இப்படி ஃப்ளோ ஆகிட்டு இருக்க கரண்ட்னால செகண்ட் ஒரு கண்டக்டர்ல நமக்கு ஒரு கரண்ட் ஃப்ளோ ஆகிட்டு இருக்க போது, சோ வைல் பிளேசிங் இந்த கண்டக்டரை நம்ம அந்த மேக்னெட்டிக் ஃபீல்ட்ல நம்ம பிளேஸ் பண்ணும்போது கண்டிப்பா இந்த கண்டக்டர் B will have some force of attraction and repulsion இருக்க போகுது. சோ அது எவ்வளவு ஃபோர்ஸ் நமக்கு இருக்க போகுது அப்படின்றத பார்க்கும்போது சிட்டிசன் ஜஸ்ட் நமக்கு ஜெனரலா இங்க பாருங்க force. Okay, the force experienced by conductor B, the force experienced by the conductor B in placing in the magnetic field produced by conductor A is. Okay, so நம்ம எவ்வளவு the force experienced by the conductor B, current carrying conductor B in the ஒரு யூனிஃபார்ம் மேக்னெட்டிக் ஃபீல்டுக்கு. இதுதான் நான் ஒரு ஃபார்முலா சொல்லி தரேன், ஞாபகம் வச்சுக்கோங்க.
ஒருவேளை ஒரு யூனிஃபார்ம் மேக்னெட்டிக் ஃபீல்டுல நம்ம ஒரு கரண்ட் கேரிங் கண்டக்டர் நம்ம பேஸ் பண்ணி வச்சுக்கோங்களேன். ஒரு யூனிஃபார்ம் ஃபீல்ட்ல நமக்கு கரண்ட் கேரிங் கண்டக்டர் நம்ம பிளேஸ் பண்ணணும்னு வச்சுக்கோங்களேன். இந்த கரண்ட் கேரிங் கண்டக்டர்ல எவ்வளவு ஃபோர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண போகுதுன்னா, அந்த ஃபோர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் பை கரண்ட் கேரிங் கண்டக்டர் will be equal to IDL cross B. ஓகே, IDL cross B. இதுதான் நமக்கு ஃபோர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் பை கரண்ட் கேரிங் எலிமெண்ட். சோ which means நமக்கு வந்து இந்த ஸ்மால் போர்ஷன்லயுமே ஒவ்வொரு ஸ்மால் போர்ஷன்லயுமே we will be experiencing this much of forces. Okay, so that which means நமக்கு ப்ராப்பரா எழுதணும்னா DF ன்னு எழுதணும். So DF will be equal to IDL cross B vector. IDL cross B vector. இது நமக்கு வந்து ஒரு முக்கியமான ஒரு விஷயம். Okay, so that's it. இப்போ இதே கதையை நம்ம எங்க கொண்டு வர போறோம்னா, இந்த கரண்ட் கேரிங் கண்டக்டருக்கு பி கொண்டு வர போறோம். சோ கரண்ட் கேரிங் கண்டக்டர் பி கொண்டு வரும்போது, சோ இந்த கரண்ட் கேரிங் கண்டக்டர் செகண்ட் இந்த கரண்ட் கேரிங் ஃபர்ஸ்ட் கண்டக்டர்ல ஃப்ளோ ஆகிட்டு இருக்க ஒரு கரண்ட்னால ஒரு மேக்னெட்டிக் ஃபீல்ட் கிரியேட் ஆக போகுது. அந்த மேக்னெட்டிக் ஃபீல்ட்ல நமக்கு இந்த கரண்ட் செகண்ட் கண்டக்டர் நம்ம பிளேஸ் பண்ணும்போது எவ்வளவு ஃபோர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுது அப்படின்றத நம்ம பார்க்க போறோம். சோ which means we are going to apply same formula, which means நமக்கு கரண்ட் கேரிங் the force experienced by the conductor B will be equal to the is equal to current in the conductor B into DL cross B. The magnetic field is due to A conductor. ஏன்னா இந்த மேக்னெட்டிக் கரண்ட் கேரிங் கண்டக்டர் A நாலதான் நமக்கு வந்து ஒரு மேக்னெட்டிக் ஃபீல்ட்ஸ் கிடைக்க போகுது. சோ மேக்னெட்டிக் ஃபீல்ட்ஸ் due to A கண்டக்டர். அப்போ ஆக்சுவலா நமக்கு வந்து எப்படி பார்த்தாலும் நமக்கு the magnetic field and the current carrying conductor is going to be in perpendicular direction. So that நமக்கு இத further நமக்கு sin 90 அப்படின்னு நம்ம சப்ஸ்டிட்யூட் பண்ணோம்னா we can say that IBL BA மட்டும் எழுதிட்டா மட்டும் போதும். சரிங்களா? சோ நமக்கு வந்து இந்த இடத்துல நம்ம என்ன செய்ய போறோம்னா, இந்த BA அப்படின்றதுக்கு நமக்கு கொஞ்சம் எக்ஸ்பாண்ட் பண்ணி எழுத போறோம். எப்படி எழுத போறோம் பாருங்க. FB is equal to IBL into இந்த BA க்கு பதிலா mu naught IA divided by 2 pi R. இப்போ இதுல இந்த எல்ல மட்டும் இந்த சைடு கொண்டு வர போறோம். which means நமக்கு வந்து force experienced by unit length will be equal to mu naught IA IB divided by 2 pi R. Okay, so இது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். just we have to keep in mind. Okay, we have to keep in mind இந்த ஃபார்முலா நம்ம தெரிஞ்சு வச்சுக்கோங்க. ஓகே, சோ which means நமக்கு வந்து ரெண்டு கரண்ட் கேரிங் கண்டக்டர் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். இந்த ரெண்டு கரண்ட் கேரிங் கண்டக்டர் இருக்குன்னா, இந்த ரெண்டுக்கு இடையில இருக்கக்கூடிய இன்கேஸ் இது ரெண்டு ஒரு R அப்படின்ற பொசிஷன் இருக்கு. ஃபர்ஸ்ட் கண்டக்டர்ல இருந்து செகண்ட் கண்டக்டர் வந்து R அப்படின்ற ஒரு டிஸ்டன்ஸ்ல இருந்துச்சுன்னா, இப்போ அந்த ரெண்டு ஃபோர்ஸ்க்கு இடையில இருக்கக்கூடிய ஃபோர்ஸ் ஆஃப் அட்ராக்ஷன் ரிப்பல்ஷன் எப்படி இருக்க போகுதுன்னா, இவ்வளவு அட்ராக்ஷன் இருக்கும். ஓகே, இதே நமக்கு கண்டக்டர் ஏவும் சேம் அமௌண்ட் ஆஃப் ஃபோர்ஸ் தான் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணும். ஆனா இந்த ஆப்போசிட் டைரக்ஷன். ஓகே, சேம் அமௌண்ட் ஆஃப் ஃபோர்ஸ் தான் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணும், பட் இன் தி ஆப்போசிட் டைரக்ஷன். அது ஞாபகம் வச்சுக்கோங்க. இப்போ நான் சொல்ல போற டேர்ம் வந்து உங்களுக்கு ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். இப்போ ரெண்டு கண்டக்டருமே எனக்கு சேம் டைரக்ஷன்ல கரண்ட் ஃப்ளோ இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். ரெண்டு கண்டக்டர்லயுமே நமக்கு சேம் டைரக்ஷன் கரண்ட் ஃப்ளோ ஆகிட்டு இருந்துச்சுன்னா, இந்த ரெண்டு கண்டக்டருக்கு இடையில வந்து ஒரு ஃபோர்ஸ் ஆஃப் அட்ராக்ஷன் கண்டிப்பா இருக்கும். ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, பை யூசிங் ரைட் ஹேண்ட் தம்ப் ரூல் வந்து ஒரு கரண்ட் கேரிங் கண்டக்டர்ல நமக்கு சுத்தி மேக்னெட்டிக் ஃபீல்ட்ஸ் இருக்க போகுது. அப்போ இந்த கரண்ட் கேரிங் கண்டக்டருக்கு ரைட் ஹேண்ட் சைடுல நமக்கு இன்வெர்ட் மேக்னெட்டிக் ஃபீல்ட் இருக்க போது, இந்த கரண்ட் கேரிங் கண்டக்டருக்கு லெஃப்ட் ஹேண்ட் சைடுல இருந்து அவுட்வர்ட் மேக்னெட்டிக் ஃபீல்ட் இருக்க போகுது. சோ இந்த இன்வெர்ட் மேக்னெட்டிக் ஃபீல்ட் நம்ம இந்த கிராஸ் சிம்பிள் யூஸ் பண்ணலாம், இந்த அவுட்வர்ட் மேக்னெட்டிக் ஃபீல்ட் நம்ம டாட் சிம்பிள் யூஸ் பண்ணலாம். அதே மாதிரி செகண்ட் கண்டக்டர் பாருங்க. இந்த செகண்ட் கண்டக்டர்ல கரண்ட் ஃப்ளோ ஆகிட்டு இருக்க போது, சோ இந்த செகண்ட் கண்டக்டர் கரண்ட் ஃப்ளோ ஆகிட்டு இருக்க போது, அதனால கிடைக்கக்கூடிய மேக்னெட்டிக் ஃபீல்ட்ஸ் வந்து அந்த கரண்ட் கேரிங் கண்டக்டர் ரைட் ஹேண்ட் சைடுல நமக்கு இன்வெர்ட் மேக்னெட்டிக் ஃபீல்டும், அந்த கரண்ட் கேரிங் கண்டக்டருக்கு லெஃப்ட் ஹேண்ட் சைடுல நமக்கு அவுட்வர்ட் மேக்னெட்டிக் ஃபீல்டும் இருக்க போது. சோ இது நமக்கு இது டாட் இந்த சைடு நம்ம யூஸ் பண்ணலாம், இந்த சைடு நமக்கு வந்து கிராஸ் சிம்பிள் யூஸ் பண்ணலாம். நான் என்ன சொல்லுவேன்னா இந்த டாட் சிம்பிள இந்த டாட் சிம்பிள நீங்க நார்த் போலா நீங்க கன்சிடர் பண்ணிக்கோங்க, இந்த கிராஸ் சிம்பிள நீங்க சவுத் போலா நீங்க கன்சிடர் பண்ணிக்கோங்க அப்படின்னு சொல்லுவேன். அப்ப நான் லிட்டரலா என்ன மீனிங்னா, நம்ம we are having some magnetic field lines. இந்த டைரக்ஷன் இந்த சைடு நமக்கு ஒரு நார்த் போலாரிட்டி இருக்கு, சவுத் போலாரிட்டி இருக்கு. ஓகே, சோ சவுத் போலாரிட்டி இருக்கு, நார்த் போலாரிட்டி, which means we are having opposite polarities. இந்த opposite polarities இருந்துச்சுன்னா கண்டிப்பா நமக்கு we will be having force of attraction. அப்போ ரெண்டு கரண்ட் கேரிங் கண்டக்டர்ல சேம் டைரக்ஷன் கரண்டா இருந்துச்சுன்னா அட்ராக்ஷன் இருக்கும். ஓகே, சோ அதே மாதிரி நமக்கு வந்து டிஃபரெண்ட் டைரக்ஷன் கரண்டா இருந்துச்சுன்னா, நமக்கு ரெண்டுக்குமே இடையில வந்து ஒரு கரண்ட் ஃப்ளோ வந்து நமக்கு ஆப்போசிட் டைரக்ஷன்ல இருக்கு அப்படின்ற பட்சத்துல, ஆப்போசிட் டைரக்ஷன் நமக்கு வந்து இருக்குன்னு பட்சத்துல, கரண்ட் போய் ஆப்போசிட் டைரக்ஷன்ல இருந்துச்சுன்னா, ஆப்போசிட் டைரக்ஷன் கரண்ட் ரிப்பல்ஸ்
ரிப்பல்சிவ். சரியா? இதை மட்டும் தெரிஞ்சுக்கோங்க. இது மறந்தே கூடாது. சரிங்களா? சோ நெக்ஸ்ட் நம்ம பாத்தீங்கன்னா ஃபோர்ஸ் பிட்வீன் கரண்ட் டு கரண்ட் கேரிங் கேரக்டரிஸ்டிக் பார்த்தாச்சு. அண்ட் நெக்ஸ்ட் நமக்கு வந்து டார்க் கிரியேட்டட் ஆன சர்க்குலர் லூப் இன் மேக்னெட்டிக் டைபோல். சோ இந்த மேக்னெட்டிக் டைபோல் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது ஜஸ்ட் லிசன். இந்த டார்க் அப்படின்னா என்னன்னு தெரிஞ்சுக்கணும். டார்க் பாக்குறதுக்கு முன்னாடி நமக்கு வந்து ஒரு இதை வந்து எலக்ட்ரிக் ஃபீல்ட்ல இருந்து நம்ம பேசிடலாம். ஓகே, இந்த டார்க் அப்படின்னா லிட்டரலா பாத்தீங்கன்னா இந்த டார்க்கோட ஸ்ட்ரெயிட் மீனிங் பாத்தீங்கன்னா இட்ஸ் ரொட்டேட்டிங் ஃபோர்ஸ். ஓகே, இட்ஸ் டர்னிங் ஃபோர்ஸ் சொல்லலாம். டர்னிங் ஃபோர்ஸ். அதனால டர்னிங் ஃபோர்ஸ் அப்படின்னா சரி நம்ம கதவு திறக்கிறதுக்கு நமக்கு ஒரு ஃபோர்ஸ் கொடுக்குறோம். ஓகே, ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம ஒரு டேபிளையோ இல்ல ஒரு பெஞ்ச் நமக்கு மூவ் பண்ணும்போது நமக்கு லீனியர் ஃபோர்ஸ் நம்ம கொடுப்போம். இப்படி முன்னாடி இப்படி தள்ளுவோம். இப்போ அதே டெஸ்க் நம்ம என்ன செய்ய போறோம்னா, இப்போ நமக்கு ஸ்ட்ரெயிட்டாவே நம்ம நிக்கிறோம்னு வச்சுக்கோங்களேன். ஸ்ட்ரெயிட்டாவே நின்னுட்டு இந்த டெஸ்க் நம்ம இப்படி தள்ளணும்னா we have to give force. இப்போ நான் இதே டெஸ்க் நம்ம என்ன செய்ய போறோம்னா இந்த எட்ஜுக்கு நம்ம வந்துருவோம். ஓகே, சோ இந்த எட்ஜுக்கு நமக்கு ஒரு எட்ஜுக்கு நமக்கு வந்துருவோம். இந்த எட்ஜுக்கு நமக்கு வந்துருவோம். சோ இந்த எட்ஜ்ல இருந்து நம்ம மூவ் பண்ணும்போது பை யூசிங் இந்த இடத்துல நமக்கு வந்து ஒரு பாயிண்ட் நம்ம பிளேஸ் பண்ண போறோம். சோ பை யூசிங் இந்த பாயிண்ட் நமக்கு ஒரு ஆக்ஸஸ் வச்சுட்டு இந்த டெஸ்க் நம்ம மூவ் பண்ணும்போது இந்த டெஸ்க் எப்படி மூவ் ஆகும்னா இந்த மாதிரி நமக்கு வந்து ஒரு மூவ் ஆகும். கரெக்டா? அப்ப நம்ம மூவ் ஆகும் இந்த மாதிரி மூவ் ஆகும். சோ பை கீப்பிங் இந்த இடத்துல நமக்கு கொடுக்கக்கூடிய ஃபோர்ஸ் பேர் வந்து நமக்கு நாட் அ ஃபோர்ஸ், இட்ஸ் அ டார்க். அப்போ நம்ம இதான் என்ன சொல்ல போறோம்? சரிங்களா? டார்க். அப்ப இது நமக்கு வந்து டார்க். ஆக்சுவலா டார்க்கோட எக்ஸாக்ட் மீனிங் என்னன்னு பாத்தீங்கன்னா டர்னிங் ஃபோர்ஸ் இல்லைன்னா டர்னிங் ஃபோர்ஸ். இது நமக்கு டர்னிங் ஃபோர்ஸ் இஸ் நதிங் பட் டார்க். இப்போ இது ஞாபகத்துல வச்சுக்கோங்க. இப்போ நமக்கு இன்னொரு விஷயம் நான் சொல்லித்தரேன். ஒரு கரண்ட் கேரிங் லூப் இருக்கு இல்லையா? இந்த கரண்ட் கேரிங் லூப்பை நம்ம எப்படி கன்சிடர் பண்ணிக்கலாம்னா ஒரு டைபோல கன்சிடர் பண்ணிக்கலாம். இந்த டைபோல் என்னன்னு தெரிஞ்சுக்கணும். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் டைபோல் இஸ் நதிங் பட் இட்ஸ் அ டைபோல். அப்ப நமக்கு ஒரு நார்த் போலாரிட்டி இருக்கும், இங்க சவுத் போலாரிட்டி இருக்கும். ஓகே, இது வந்து பெஸ்ட் எக்ஸாம்பிள் பாத்தீங்கன்னா நம்மளோட பார் மேக்னெட் அப்படின்றது நமக்கு வந்து டைபோலோட பெஸ்ட் எக்ஸாம்பிள். இப்போ நமக்கு ஒரு கரண்ட் கேரிங் லூப்ல நமக்கு கரண்ட் ஃப்ளோ ஆகும்போது நமக்கு ஆப்வியஸா நமக்கு அந்த கரண்ட் கேரிங் லூப் வில் பி ஆக்டிங் அஸ் அ டைபோல். ஒரு கரண்ட் கேரிங் ஏன் காரணம் என்னன்னு பாத்தீங்கன்னா, ஏன்னா இந்த நமக்கு ஒரு கரண்ட் கேரிங் லூப்ல ஒரு கரண்ட் ஃப்ளோ ஆகும்போது அப்ப நமக்கு கிடைக்கக்கூடிய ப்ராப்பர்ட்டிஸும் ஆக்சுவலா நமக்கு ஒரு பார் மேக்னெட்டோட ப்ராப்பர்ட்டிஸும் நமக்கு கிட்டத்தட்ட சிமிலர், எல்லாமே நமக்கு சிமிலரா இருக்கனால we can conclude that ஒன்ஸ் நம்ம கரண்ட் கேரிங் லூப்ல இருக்கக்கூடிய கரண்ட் கேரிங் லூப் will be similar as that of dipole. சரிங்களா? அப்ப நமக்கு ஒரு டைபோல் வந்து நமக்கு ஒரு எக்ஸ்டர்னல் மேக்னெட்டிக் ஃபீல்ட் நமக்கு என்ன எப்படி பிஹேவ் பண்ணுமோ அதே மாதிரி தான் ஒரு கரண்ட் கேரிங் லூப் நமக்கு பிஹேவ் பண்ண போகுது. ஃபார் எக்ஸாம்பிள் நமக்கு ஒரு எக்ஸ்டர்னல் மேக்னெட்டிக் ஃபீல்டுல நமக்கு ஒரு டைபோல் நம்ம பிளேஸ் பண்ணோம்னா கண்டிப்பா அந்த டைபோல் வந்து என்ன செய்யும், ஒரு டார்க் வந்து எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணும். அது வந்து டார்க் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணும் m cross b அப்படின்ற அளவுக்கு நமக்கு டார்க் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணும். இதே எலக்ட்ரிசிட்டி நமக்கு எலக்ட்ரோஸ்டாட்டிக்ஸ் நம்ம பார்க்கும்போது நமக்கு வந்து இதே ஒரு எலக்ட்ரிக் ஃபீல்ட் இருக்கு. இந்த எலக்ட்ரிக் ஃபீல்ட் லைன்ஸ்ல நமக்கு ஒரு டைபோல் நம்ம பிளேஸ் பண்ணோம்னா இந்த டைபோல் வந்து கண்டிப்பா ஒரு டார்க் அது கிரியேட் பண்ண போகுது. சோ டார்க் எவ்வளவு கிரியேட் பண்ண போகுது? p cross e எலக்ட்ரிக் ஃபீல்ட் வெக்டர், அதாவது எலக்ட்ரிக் டைபோல் மொமெண்ட் இன்டு எலக்ட்ரிக் ஃபீல்ட் லைன்ஸ். ஓகே, சோ அங்க நமக்கு டார்க், அதாவது இது எப்படி அலைன் இந்த மாதிரி நமக்கு அந்த அலைன் ஆகும். அந்த டைபோல் வந்து இந்த மாதிரி அலைன் ஆகும். இங்க நம்ம பாத்தீங்கன்னா நம்மளோட டைபோல் வந்து எஸ் ஏன் அப்படின்ற மாதிரி நமக்கு அலைன் ஆகும். சரிங்களா? சோ ஃபர்தரா நமக்கு the torque will be is equal to mb sin theta அப்படின்ற அளவுக்கு நமக்கு வந்து டார்க் கிரியேட் ஆகும். சோ இங்க நம்ம பார்த்தோம்னா PE sin theta அப்படின்ற அளவுக்கு நமக்கு வந்து டார்க் நமக்கு கிரியேட் ஆகும். சரிங்களா? சோ இதான் நமக்கு வந்து டார்க் கிரியேட்டட் அண்ட் கரண்ட் கேரிங் லூப் இன் தி எக்ஸ்டர்னல் மேக்னெட்டிக் ஃபீல்ட் அண்ட் எக்ஸ்டர்னல் எலக்ட்ரிக் ஃபீல்ட்ஸ். ஓகே, சோ தட்ஸ் இட். சோ இது தான் நமக்கு வந்து இதுல தெரிஞ்சுக்க வேண்டிய வந்து சின்ன வேல்யூஸ் மட்டும் தெரிஞ்சுக்கணும். சோ மேக்னெட்டிக் டைபோல் மொமெண்ட் அப்படின்றது என்னன்னு பாத்தீங்கன்னா இட்ஸ் IM கரண்ட் கேரிங் லூப். நமக்கு we are using கரண்ட் கேரிங் லூப் தானே. சோ இது வந்து எவ்வளவு கரண்ட் ஃப்ளோ ஆகிட்டு இருக்க போகுது அண்ட் அதோட ஏரியா இதோட ஏரியா தானே அது A. சரிங்களா? அப்போ if someone is asking torque is equal to m cross b அப்படின்னா இந்த மேக்னெட்டிக் டைபோல் மொமெண்ட் இருக்குல்ல, நம்ம அதையும் நான் எழுதிடணும். ஓகே, இந்த m அப்படின்றது என்னன்னு பாத்தீங்கன்னா m அப்படின்றது மேக்னெட்டிக் டைபோல் மொமெண்ட். சோ இந்த b அப்படின்றது வந்து எக்ஸ்டர்னல் மேக்னெட்டிக் ஃபீல்ட் லைன்ஸ். ஓகே, அண்ட் தட்ஸ் இட். இந்த டார்க் தீட்டா இருக்கு இல்லையா, இது முக்கியமானது. இந்த தீட்டா அப்படின்றது என்னன்னு பாத்தீங்கன்னா angle between magnetic dipole moment and magnetic field lines.
ஓகே, ரெண்டு கடையில இருக்கக்கூடிய ஆங்கிள், அதாவது இதுதான் நம்ம ஆங்கிள். இது எக்ஸ்டர்னல் ஃபீல்ட். நம்ம ஒரு பார் மேனர் நம்ம பிளேஸ் பண்ணோம்னா இந்த பார் மேனட்டுக்கும் அந்த ஃபீல்டுக்கும் இடையில இருக்கக்கூடிய ஆங்கிள் தான் அது தீட்டா. சரிங்களா? ஓகே, தட்ஸ் இட். ஸோ திஸ் இஸ் ஆல் அபவுட் வந்து ஒரு எக்ஸ்டர்னல் ஃபீல்ட்ல நமக்கு ஒரு டார்க் நம்ம ஒரு டைபோல் நம்ம பிளேஸ் பண்ணோம்னா தட் டைபோல் வில் ஹேவ் சம் வில் பி எக்ஸ்பீரியன்சிங் சம் டார்க். அந்த டார்க்கோட வேல்யூஸ் நம்ம எழுதிட்டோம். ஸோ டார்க் வில் பி இஸ் ஈக்குவல் டு m cross b. அதோட யூனிட் பாத்தீங்கன்னா கரண்ட் கேரிங் கனெக்டர். அதோட யூனிட் பாத்தீங்கன்னா நமக்கு ஆம்பியர் மீட்டர் ஸ்கொயர். டைமென்ஷன் பார்த்தீங்கன்னா AL ஸ்கொயர். ஓகே, ஸோ இதை மட்டும் செக் பண்ணிக்கோங்க. அண்ட் தட்ஸ் இட். ஓகே, ஸோ நமக்கு இந்த சாப்டர் ஓவரால் நமக்கு வந்து அந்த டாபிக் நம்ம பார்க்கணும். இந்த 5 டாபிக்குமே நமக்கு வந்து பை தி ப்ரீவியஸ் கொஸ்டின்ஸ் நம்ம கம்பேர் பண்ணி பார்க்கும்போது அதிகமான வெயிட்டேஜ் இருக்கக்கூடிய டாபிக்ஸ் நமக்கு இருக்க போது. ஸோ நமக்கு இதுல நம்ம கொஞ்சம் கிளாரிட்டி அதிகமா இருந்திருக்கணும். இட் டசன்ட் மீன் தட் நமக்கு மற்ற எல்லாத்தையுமே நம்ம ஸ்கிப் பண்ணிட்டு போயிடலாம் அப்படின்ற மாதிரி இல்ல. மேஜரா இந்த சாப்டர்ல பொறுத்தளவுக்கு we are having these topics as a ஒரு முக்கியமான ஒரு டாபிக்ஸா இருக்க போகுது. ஸோ இதை வந்து ஒரு மேஜரா ஒரு ஐடியா எடுத்து வச்சுக்கிட்டு அதை சுத்தி இருக்கக்கூடிய டாபிக்ஸையுமே நம்ம லேர்ன் பண்ணிட்டு போறது வந்து நமக்கு ரொம்ப ஒரு கான்ஃபிடன்ஸ் கொடுக்கும். அண்ட் நம்ம செஷனை முடிக்கிறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன நோட்டிபிகேஷன் மட்டும். ரைட் now நம்ம ஒரு நீட் ஆஸ்பிரண்ட்டுக்கு நமக்கு கைடன்ஸ் கொடுக்கறதுக்காக நம்ம ஒரு கிளாஸ் கோர்ஸ் லான்ச் பண்ணிருக்கோம் வித் கோர்ஸ் பிரைஸ் ஆஃப் ஆன்லைன் கோர்ஸ் பிரைஸ் 4275. ஆஃப்லைன் கோர்ஸ் பிரைஸ் பாத்தீங்கன்னா நமக்கு 19,574. இது கூட நமக்கு இதெல்லாம் இந்த 2 கோர்ஸ் பிரைஸும் நமக்கு ஜிஎஸ்டியோட சேர்ந்து தான் இருக்கு. அண்ட் எக்ஸ்பெல் கூப்பன் கூட நம்ம எக்ஸ்பெல் 10 அப்படின்ற ஒரு கூப்பன் கூட நம்ம யூஸ் பண்ணோம்னா we could be able to get 10% offer also. And இந்த கிளாஸ் கோர்ஸ்ல நமக்கு நிறைய விஷயங்கள் நல்ல விஷயங்கள் நமக்கு கிடைக்க போகுது. ரெக்கார்ட் செஷன்ஸ் இருக்கும், பிராக்டிஸ் செஷன்ஸ் இருக்கும், அப்புறம் உங்களுக்கு லைவ் செஷன்ஸ் இருக்கும், ரெக்கார்ட் செஷன்ஸுமே கிடைக்க போகுது. உங்களுக்கு கோர்ஸ் கம்ப்ளீட் பண்ணதுக்கு அப்புறம் உங்களுக்கு நேஷனல் லெவல் டெஸ்ட் சீரிஸுமே இந்த கோர்ஸோட சேர்ந்து வந்துட போறோம். அண்ட் பர்சனல் மென்டர்ஷிப்ஸும் கிடைக்க போகுது. அண்ட் நம்ம பாக்குறதுக்கு முன்னாடி நீங்க இந்த QR கோட் நீங்க ஸ்கேன் பண்ணி உங்களோட ரெஜிஸ்ட்ரேஷன், உங்களோட டீடைல்ஸ், உங்களோட சீட்ஸ் நீங்க ரிசர்வ் பண்ணிக்கணும். அண்ட் அப்படி இல்லாட்டி நீங்க டிஸ்கிரிப்ஷன் செக் பண்ணி பார்த்தாலும் உங்களுக்கு வந்து கான்டாக்ட் டீடைல்ஸ் வந்து கொடுத்துருப்பாங்க. ஸோ நீங்க அதை கூட நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ முக்கியமா இந்த நம்பர் இந்த நம்பர் நீங்க நோட் பண்ணி வச்சுக்கோங்க. 8129000700 8129000700. ஸோ இந்த நம்பருக்கு நீங்க கால் பண்ணீங்கன்னா உங்களுக்கு அட்மிஷன் ரிலேட்டடான எந்த டீடைல்ஸ் இருந்தாலும் சரி, இல்ல நம்மளோட நீட் எக்ஸாம்ஸ் பத்தின ஒரு ஏதாச்சும் டீடைல்ஸ் இருந்தாலும் சரி, இல்ல ஜென்ரலா உங்களுக்கு இன்ஸ்டியூஷன் பத்தி ஏதாச்சும் உங்களுக்கு தெரிஞ்சுக்கணும்னா இந்த நம்பருக்கு நீங்க கால் பண்ணி உங்களுக்கு தேவையான இன்ஃபர்மேஷன் நீங்க கேட்டு தெரிஞ்சுக்கலாம். அண்ட் நம்ம இன்னொரு ப்ரோக்ராம் நமக்கு லாஸ்ட் மினிட் ரிவிஷன் ப்ரோக்ராம், அதாவது LMRP அப்படின்ற ஒரு ப்ரோக்ராம் நம்ம வந்து நம்ம கண்டக்ட் பண்றதுல நம்ம கிட்ட இருக்கக்கூடிய இன்னொரு ஒரு பிராக்டிஸ் என்னன்னு பாத்தீங்கன்னா, இந்த ஹோல் சிலபஸையுமே நம்ம ஒரு 20 மாடியூல்ஸும் நம்ம ஸ்பிளிட் பண்ணிடுவோம். வித் அந்த ஒரு மாடியூல்ஸுமே நமக்கு பிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, பயாலஜி நமக்கு கம்பைன் ஆயிருக்கும். ஓகே, ஒரு மாடியூல்ஸுமே நமக்கு 3 சப்ஜெக்ட்டுமே கம்பைன் ஆயிருக்கும். ஸோ அட் ஹோல் சிலபஸ் நம்ம ஒரு 20 மாடியூல்ஸும் நம்ம ஸ்பிளிட் பண்ண போறோம். ஒரு மாடியூல்ஸுமே நமக்கு எல்லா சாப்டரும் நம்ம கவர் ஆக போகுது. அப்போ ஓவராலா பாத்தீங்கன்னா நமக்கு 20 மாடியூல்ஸ் இருக்க போது. இந்த 20 மாடியூல்ஸுமே அந்த சிலபஸுமே கவர் பண்ண போறோம். இந்த ஒரு மாடியூல்ஸ்க்கும் நமக்கு ஒரு 3 days நம்ம டைம் எடுத்து அந்த பர்டிகுலர் போர்ஷன் நம்ம கம்ப்ளீட் பண்ண போறோம். அந்த 3 daysக்குள்ள நமக்கு வந்து ரிவிஷன் கிடைக்கும், அந்த கிளாஸஸ் இருக்கும், அந்த டெஸ்ட்டுமே நமக்கு கண்டக்ட் பண்ணி நம்ம முடிச்சிடும். ஓகே, சோ இந்த மாதிரி ஒரு ப்ராப்பரான ஸ்ட்ரக்சர் நம்ம கொண்டு போறனால அண்ட் அந்த எண்ட் ஆஃப் த இயர்ல நமக்கு இந்த ஹோல் சிலபஸுமே ஒரு ப்ராப்பரான ஸ்ட்ரக்சர்ல நமக்கு ஒரு ப்ராப்பரான ஸ்ட்ராட்டஜில நம்ம கம்ப்ளீட் பண்ற மாதிரி இருக்கும். ஸோ நம்மளால எக்ஸ்ட்ரா எந்த ஒரு எஃபோர்ட் போட்டு ஒரு பிளான் பண்ற தேவையே இல்லை. ஓகே, அண்ட் another thing, நமக்கு 8129000700 இந்த நம்பருக்கு கால் பண்ணீங்கன்னா அட்மிஷன் ரிலேட்டடான டீடைல்ஸ் எல்லாத்தையும் உங்களுக்கு நாங்க கைட் பண்ண இருக்கோம். அண்ட் இந்த கோர்ஸோட கோர்ஸ் பிரைஸ் பாத்தீங்கன்னா 10,000. இது கூட நமக்கு ஜிஎஸ்டி ஆட் ஆகிட்டு இருக்கும். இது வந்து ஒரு ஹைபிரிட் ப்ரோக்ராம், அதாவது நமக்கு ஆஃப்லைன் பிளஸ் ஆன்லைன்லயுமே நமக்கு இந்த ப்ரோக்ராம் ஆஃப்லைன் அண்ட் ஆன்லைன் ரெண்டுலயுமே நீங்க அட்டன் பண்ற மாதிரி இருக்கும். திருச்சி, திருநெல்வேலி, கோயம்புத்தூர்ல நம்மளோட ஆஃப்லைன் சென்டர்ஸ் இருக்கு. அண்ட் உங்களுக்கு எந்த சென்டர் பக்கமோ அந்த சென்டர்ல உங்களோட அட்மிஷன் வந்து நீங்க என்ரோல் பண்ண ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். அண்ட் another thing, எக்ஸ்பெல் ஆஃப்லைன் கிளாஸ் கோர்ஸ் அப்படின்றது 12th படிக்கிற பசங்க முடிச்சதுக்கு அப்புறம் நீட் எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ணணும் அப்படின்ற ஒரு மென்டாலிட்டி இருக்கக்கூடிய பசங்களுக்கு இந்த எக்ஸ்பிஎல் ஆஃப்லைன் கிளாஸ் கோர்ஸ் வந்து கரெக்டான ஒரு கோர்ஸா இருக்கும். ஸோ அதோட கோர்ஸ் பிரைஸ் பாத்தீங்கன்னா ஆஃப்லைன் கோர்ஸ் பிரைஸ் பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 10,000. இது கூட வந்து ஜிஎஸ்டி கூட நம்ம இது கூட நமக்கு ஜிஎஸ்டி ஆட் ஆகிடும். இந்த கோர்ஸோட இன்னொரு ஒரு அட்வான்டேஜஸ் என்ன பாத்தீங்கன்னா, நமக்கு ஆஃப்லைன் கோர்ஸ் பர்ச்சேஸ் பண்ணோம்னா ஆன்லைன் கோர்ஸ் வந்து நமக்கு ஃப்ரீயாவே கிடைக்க போகுது. அண்ட் அட் சேம் நமக்கு திருச்சி, திருநெல்வேலி அண்ட் கோயம்புத்தூர் நம்மளோட ஆஃப்லைன் சென்டர்ஸ் இருக்கு. அண்ட் தேர் உங்களுக்கு எது பக்கமா இருக்கும் அங்க நீங்க உங்களோட அட்மிஷன் நீங்க என்ரோல் பண்ண ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். ஸோ வரதுக்கு முன்னாடி நீங்க கீழே கொடுக்க கான்டாக்ட் டீடைல்ஸ் நீங்க கால் பண்ணிட்டு
வாங்க. ஓகே, ஸோ தட்ஸ் நான் சொல்ல நினைச்சது எல்லாத்தையும் சொல்லிட்டேன். இவங்க எல்லாமே எங்களோட சக்சஸ்ஃபுல் கேண்டிடேட்ஸ், லாஸ்ட் இயரோட சக்சஸ்ஃபுல் கேண்டிடேட்ஸ். அண்ட் தட்ஸ் இட். ஸோ இந்த செஷன்ஸ் நமக்கு இந்த செஷன்ஸோட எண்டில் உங்களுக்கு வந்து சில பிவைக்யூஸ்மே நம்ம அட்டாச் பண்ணிருக்கோம். ஸோ நீங்க படிச்சது வந்து உங்களுக்கு நீங்க எந்த அளவுக்கு படிச்சிருக்கீங்க அப்படின்றத நீங்க செக் பண்ணி பாத்துக்கோங்க. ஓகே, ஸோ ஒரு ப்ராக்டிஸ்க்காக உங்களுக்கு கொஸ்டின்ஸ் வந்து இங்க கீழே கொடுத்துருக்கோம். இந்த செஷன்ஸோட நோட்ஸ் வந்து இன்னும் கொஞ்ச நேரத்தில் இந்த QR கோட்ல அவைலபிளா இருக்கும், இந்த வாட்ஸ்அப் குரூப்ல அவைலபிள் இருக்கும். ஸோ நீங்க அதுங்க டவுன்லோட் பண்ணி உங்களோட ரெஃபரன்ஸ் பர்பஸ்க்கு நீங்க அதை யூஸ் பண்ணிக்கலாம். ஒண்ணு சரிங்களா. ஸோ இந்த செஷன்ஸ் உங்களுக்கு ஏதாச்சும் டவுட்ஸ் இருந்துச்சுன்னா, ஏதாச்சும் கன்சர்ன்ஸ் இருந்துச்சுன்னா நீங்க வந்து கமெண்ட் செக்ஷன் லீவ் பண்ணலாம், நான் உங்களுக்கு ஆன்சர் பண்றேன். அண்ட் உங்களுக்கு ஏதாச்சும் சஜஷன்ஸ் இருந்தாலும் நீங்க சொல்லலாம். ஓகே, ஸோ தேங்க்யூ ஸோ மச். நம்ம இதே மாதிரி இன்னொரு வீடியோல நாங்க உங்களை மீட் பண்றோம். ஓகே, பாய்.